சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்தனால அவருக்கு மட்டும் காலைல சிம்பிளாக சமைச்சு கொடுத்தாச்சு. அதே நானும் சாப்பிட்டு ஒரு 9 மணிக்காட்ட தான் மீன் கடைக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக மட்டன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். மீன் ஃப்ரைக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஜிலேபி மீன் தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடலாம். ஏன்னா குக்கரில் தான் நான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதனால குக்கர் வேணுன்ட்டு சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதை ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு கராப்தல் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது. ஆனால் மாடியில் போய் பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் போய் அது பொரிச்சிட்டு வந்து மட்டனுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் நீங்கள் எப்பயும் வைக்கும் போது சும்மா தண்ணி இப்போ ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறத விட எண்ணெயில் தாளித்து விட்டு அது தண்ணி விடும். அந்த தண்ணி சுண்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் இறங்கி நல்லாவே இருக்கும். அதை பட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து எங்களுக்கு அது அப்படியே குழம்பு வச்சுட்டு ஆட்டி குழம்பு வைக்கிறோம்ல அது. மீன் பொரிக்கிறதுக்கு வந்து டே ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய தான் வாங்கியிருந்தேன். ஆளுக்கு சாப்பிடும்போது 2 பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு மாதிரி வைக்கல, ஃப்ரை மட்டும் வச்சு மட்டனில் தான் குழம்பு வச்சு தண்ணியை எடுத்து வதக்கியிருந்தேன். நீங்கள் சண்டே என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.